ஹெல்த் கஃபே நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகாவுடைய மருந்தில்லா மருத்துவம், உணவே மருந்து, நோய் தீர்க்கும் யோகக்கலை அந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த உணவு முறை மாற்றத்தாலும் யோக பயிற்சியாலும் இந்த வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் கேன்சருக்கு வரக்கூடிய அந்த சர்ஜரியை தள்ளி போட முடியுமா, இல்லைன்னா அந்த சர்ஜரியை உணவு முறையாலேயே சர்ஜரி இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த உணவு முறை மாற்றத்தால் சர்ஜரியே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறது கிடையாது. என்னென்னா நாங்கள் கேட்போம், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தவங்க எல்லாமே நல்லாவே குணமாக இருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஒரு டைம் கொடுப்போம், நீங்கள் டாக்டர் உடனே பண்ணணும், அர்ஜென்ட்டாக பண்ணோம்னா பண்ணிவிடுங்க போய், இல்லைன்னா சர்ஜரி பண்ணுற ஒரு மாதம் தள்ளிப்பட முடியுமான்னு கேளுங்க. ஒரு மாதமோ ஒரு 3 மாதமோ தள்ளப்பட முடியுமா, ஓகேம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு 3 months கழித்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் மருந்து மாத்திரை கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, நோ சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் பற்றி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிளாடர் கேன்சர். ஸோ அவங்களுக்கு இந்த பிளாடருடைய அந்த வால் திக்னஸ் 19 mm இருந்திருக்கு. அவருடைய நார்மல் பார்த்திங்கன்னா 5 mm இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்குறப்போ டாக்டர் இது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட அவங்க ஏஜ் ஆனவங்க சர்ஜரிலாம் பண்ண பயந்துக்கிட்டு எங்களை கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், டாக்டர் கேளுங்க, உடனே பண்ணோம்னா பண்ணிவிடுங்க, இல்லை இது பெரிய ஒன்றும் ஆபத்து இல்லை, லேட்டாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், அப்போ நம்மளுடைய உணவு முறையை எடுத்து பாருங்கன்னு சொன்னோம். கேரண்டி கேட்டாங்க. நாங்களாம் கேரண்டிலாம் கொடுக்க முடியாது கேன்சரை பற்றி. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 3 மாதத்தில் எங்களை பொறுத்தளவில் 3 மாதத்தில் அந்த வால் திக்னஸ் 19 mm குறைஞ்சிரும், நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டாக எங்களோட உணவு முறையை ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக எங்களோட டெய்லி காலை யோகா கிளாஸ், ஈவினிங் யோகா கிளாஸ்க்கெலாம் அட்டன் பண்ணி, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணி அதில் நீங்கள் வெற்றி அடைகிறீங்களோ, அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உங்கள் டெய்லி மார்னிங் சன் பாத், ஈவினிங் சன் பாத், ஆயில் பொலி அப்படி நான் சொல்கிறலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகலாம்னு சொன்னேன். 3 மாதம் டைம் கிடையாது, சீக்கிரம் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க 3 மாதம் பிளான் நாங்கள் போட்டு கொடுத்துருந்தோம். 1 month எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. மார்னிங் ஈவினிங் யோகா கிளாஸ் வந்தாங்க. நான் கூட உணவு முறை எல்லாம் ஆன்டி கேன்சரஸ் டயட் நான் கொடுத்தது பூராமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், ஹெர்பல்ஸ் எல்லாமே கரெக்ட் டயத்தில் கரெக்டாக சாப்பிட்டாங்க. ஆன்டி கேன்சர்ஸ் ஜூஸ் கொடுத்தோம், ஜூஸ் குடித்தாங்க. அல்கலைன் வெஜிடபிள்ஸோடைய அந்த சூப்பு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. 1 month ஆகிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், ஓகே இதே இன்னொரு 2 மாதம் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் போய் லேப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் உள்ள அந்த பிள்ளைங்கள்லாம் இது எப்படி இந்த காய்கறி கீரைலாம் சாப்பிட்டு நம்ம நம்புறது, அதை போய் 1 மாதம் ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ போய் நம்ம சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு திருப்பி பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில். அப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி போய் நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அவங்க 3 months கழித்து தான் பார்க்க சொன்னாங்க. நம்மளே இருந்தால் 1 மாதம் நம்ம அங்கே இருந்திருக்கோம், அவ்வளோ பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், 2 மாதம் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அதே மாதிரி இருக்குன்னா நம்ம சர்ஜரி பண்ணலான்னு பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, இப்போ லேப் டெஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்து பார்த்தா அவங்க அப்படியே ஒரே ஷாக், ரொம்ப ஆச்சரியம். உடனே அவங்க அதை பற்றி நிறைய மெசேஜ் போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக போட்டிருந்தாங்க. சார் நான் மலர் பேசுகிறேங்க சார், கோயம்புத்தூரில் இருந்துங்க. அம்மாவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களேங்க சார் நம்ம டயட்டு. அது இப்போது முந்தா நேற்று இந்த ரிசல்ட் ஒரு எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு 1 month ஃபாலோ பண்ணனால இப்போ எடுத்து பார்த்தோங்க சார். இந்த ரிப்போர்ட் இப்போ வந்திருக்குங்க சார். உண்மையாகவே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பிங்க சார். இன்னும் ஒரு 2 months மறுபடியும் இன்னும் நல்லா ஹெவியாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்துட்டு போயிருந்தாங்க சார், நம்ம சென்டருக்கு வந்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார் எல்லாத்துக்குமே. யாராலையும் நம்பவே முடியல இந்த இது பார்த்துட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து பிலீவ் பண்ணி நான் ட்ரை பண்ணதோட எஃபெக்ட்டுங்க சார். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அந்த விழிப்புணர்வு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இப்போது அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். எனக்கு கேன்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீமோ கொடுத்து ரொம்ப முடியாத நிலையில் இருந்தேன்.
அப்போ தான் சுப்பிரமணியன் யோகா ஸ்கூலை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒரு சுப்பிரமணியன் சார் வந்து பேசினார். யோகாவும் உணவு பழக்க வழக்கத்துலேயும் நாங்கள் கேன்சரை குணப்படுத்த முடியும் எங்களால், மருந்து மாத்திரை இல்லாமல் அப்படின்னு பேசியிருந்தார். அதை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ ஈஸியாக முடிக்கிறத இவ்வளோ ஈஸியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு யோகா சென்டருக்கு போனோம். அப்போ என்னால் எழுந்திரிக்க முடியாது, போனோடனே படுத்துட்டேன். பொண்ணு தான் பேசினாங்க, பேசி யோகா ஸ்கூலில் சேர்த்திட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் யோகா செய்ய சொன்னால் என்னால் ரொம்ப முடியல, ஒரு 2 வீக்ஸ் செய்யவே முடியல என்னால். அதுக்கப்புறம் நல்லா அவங்க சொல்லக்கூடிய யோகா பயிற்சி முறை இது எல்லாம் செய்ய செய்ய உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது இப்போ எனக்கு. அதோட கண் பயிற்சி செஞ்சது இப்போ எனக்கு கண்ணில் ஊசி கோக்க முடியுது. நானாக மிஷினில் தைச்சிட்டு ஊசி கோத்துட்டு பார்த்தா கண்ணாடி இல்லாதே ஊசி கோத்துட்டேன். நான் ஒரு 40 வருஷமாக கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன், இப்போ கண்ணாடியே இல்லாத எல்லாமே செய்கிறேன். அது மாதிரி யோகா அப்படிங்கிறது நானும் செஞ்சுருக்கேன். ஆனால் இவங்க சொல்லி கொடுக்குற யோகா எப்படின்னா, மூச்சு பயிற்சி ப்ளஸ் உடல் பயிற்சி 2 சேர்ந்து எப்படி ஒன்றா இணைந்து செய்யணுங்கிறத முறைப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப யூஸாக இருந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குது யோகா சொல்லித்தரது. அதில் சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது. தேங்க்யூ. நான் உடனே ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தோம். ரிப்போர்ட்டை அனுப்பிச்சாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நார்மல் தான். அது 19 mm இருந்த அந்த பிளாடர் வால் திக்னஸ் வந்து ஒரே மாதத்தில் வந்து 7.2க்கு வந்துருச்சு. சாதாரணமாக 5 mm தான் அதோடைய சாதாரண நார்மல் சைஸ் பிளாடர் திக்னஸ். அது வந்து 7.2க்கு கிட்டத்தட்ட நார்மல் சைஸ்க்கு வந்துருச்சு. ஒரே மாதத்தில் 12.2 mm குறைஞ்சிருச்சு. அதில் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். நான் சொன்னேன், இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது உணவு முறையால் எல்லாம் பண்ண முடியும், இதே கண்டினியூ பண்ணார் 3 மாதம் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. ஸோ அந்த கேன்சர் பேஷண்ட் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அந்த கேன்சர் ஸ்ப்ரெட்டெல்லாம் இல்லை இப்போது. அது அதோடைய பரவல் மெட்டாஸ்டாசிஸ் எல்லாமே தடுக்கப்பட்டது, குணமாயிட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு எங்களுக்கு, அதை அனுப்புகிறோம். அதை பாருங்கள், அவங்கள ஸ்பீச்சும் அனுப்புகிறோம். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு முறை மாற்றத்தாலும் வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் யோகா சிகிச்சை முறையாலும் மருந்து மாத்திரை இல்லாமல் ஒரு கேன்சரை வந்து வெற்றிகரமாக ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் கேன்சரை பற்றி பயப்படாதீங்க, தைரியமாக இருந்து அதோட போராடுவோம், கேன்சரை வெல்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.